ஹாய் விவேஸ், இன்றைக்கி 18 சித்தர்களில் ஒருவரான சட்டைமுனிநாதர் சுவாமிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். பொதுவாக சித்தர்கள்னாலே நமக்கு நிறைய மருத்துவ குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்த 18 சித்தர்கள் கொடுத்த நூல்கள்லேருந்து நிறையா மெடிசன் இன்னுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த சட்டைமுனிநாதர் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா, நம்ம 2 இடத்த சொல்கிறாங்க. ஒன்று திருவரங்கம், இன்னொரு திருவேடகம். நம்ம திருவேடகத்தில் உள்ள ஜோதியாக இருக்கிற கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த 18 சித்தர்களும் ரொம்ப பெரியவர், ரொம்ப முக்கியமானவர்னு பார்த்திங்கன்னா அகத்திய மாமுனிவர் தான். அவருக்கு அடுத்து தான் மற்ற சித்தர்கள்லாம் அவருடைய சிஷியராக இருந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சட்டைமுனிநாதரும் அவருடைய குருவான போகர் சித்தரும் கரூரா சித்தர் இப்படி நிறையா சித்தர்கிட்ட அவர் நிறையா பயிற்சிகள் எடுத்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. சட்டைநாதர் முனிவர் அவர் நாடு சிங்கள நாட்டிலேருந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அப்பா அம்மாவுக்காண்டி அவர் யாசகம் பெற்று அவங்கள காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. ஒரு முறை கோயிலில் உட்காந்து யாசகம் வாங்கிட்டு இருக்கப்ப வடநாட்டை சார்ந்த சங்கு சாமியாரை பார்க்குறாரு. சங்கு சுவாமிகளோட காலில் விழுந்து வணங்கணுமே. சங்கு சுவாமிகள் சொல்கிறாங்க, சிவனிடம் சிந்தனை வைத்து கடமை செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சில காலம் கழித்ததுக்கப்புறம் சட்டைமுனிநாதர் சிவபெருமானை வணங்கிட்டு கோவிலுக்கு வெளியில் தன்னுடைய சட்டையை எடுத்து உடுத்த போகிறாரு. அப்போ ஒரு குரல் கேட்குது, என்னப்பா உடுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறாயா, உதறி விட எண்ணம் இல்லையா அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டோன்னே திடுக்கிட்ட சட்டைநாதர் முன்னாடி நிற்கிற சங்கு சாமியை பார்க்குறாரு. பார்த்த மாத்திரத்தில் அவர் காலில் விழுந்து வணங்கிடுறாங்க. சாமி நீங்களே வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆயத்தமாக உள்ளாயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இவரும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டைநாதரை சொல்லியிருக்காங்க. வான்வழி மார்க்கமாக கையிலேயே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அகத்திய மாமுனியை பார்த்துருக்காங்க, போகர் சித்தரை பார்த்துருக்காங்க, கரூரா சித்தர், இப்படி நிறையா சித்தர்களோட பழக்கம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. கடுமையான தவத்துக்கு அப்புறம் அவர் நிறையா மருத்துவ குறிப்பு நூல்களை நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதின நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டைமுனி நிகண்டு 1200, சட்டைமுனி வாதகாவியம் 1000, சட்டைமுனி சரைக்கு வைப்பு 500, சட்டைமுனி நவசக்தி வைப்பு 500, வாகடம் 200, கற்பம் 100, உண்மை விளக்கம் 51, தீர்ச்சை 200, ஞானம் 200, நிகண்டு சூத்திரம் 51, தண்டம் 81, மேற்படி சூஸ்திரம் 52, குரு சூஸ்திரம் 25, ஞான விளக்கம் 51 அப்படின்னு சொல்லி நிறையா நூல்கள் எழுதியிருக்கார், மருத்துவ நூல்கள். கோவில் எங்கே இருக்குன்னா, மதுரையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் திருவேடகம் அப்படின்ற ஊரில் இருக்குது. வைகை ஆற்றுக்கு கரையோரத்தில் இருக்கனால ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இந்த கோவிலில் ஜோதியாக ஐக்கியம் ஆயிட்டாங்க. அதனால நம்ம இங்கே விளக்கு வச்சு கும்பிட்றது ரொம்ப விசேஷமாக இருக்குது. பஸ் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் பெரியார் பேருந்து நிலையத்துலேருந்து டைரெக்டாக இருக்குது. இல்லைன்னா நமக்கு ஷேர் ஆட்டோக்களும் இருக்குது. நம்ம கும்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகவும் ஒரு வைகை நதி கரையோரம் இருக்கிற சட்டைநாதர் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இது அன்னக்காவடின்னு வச்சுருக்காங்க. இதையும் பார்த்து நம்ம வணங்கிட்டோம். இந்த கோயிலோட தலைவிரிசம் வாழை மரம், அதையும் பார்த்து நம்ம வணங்கிட்டு வந்தாச்சு. நீங்களும் போயிட்டு சட்டைநாத சுவாமிகளை வணங்கிட்டு வாங்க. 18 சித்தர்களுமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி சட்டைமுனிநாதரும் ஆவணி மாதம் வர்ற மிருகஸ்ரீடம் 3ஆம் பாதத்தில் தான் பிறந்திருக்காரு. அந்த நட்சத்திரத்தில் இருந்து நம்ம வழிபடுறதும் இன்னும் சிறப்பாகவே இருக்குது இந்த கோவிலில். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.